ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் டிசம்பர் 5 வியாழக்கிழமை, சதுர்த்தி திதி. இன்று பார்த்தீங்கன்னா வளர்பிறை சதுர்த்திங்க. அப்போ துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இன்று மாலை 5:30 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா துர்க்கை வழிபாடும் பண்ணலாம். திருவோண நட்சத்திரம் மாலை, அதாவது ஒரு ஈவினிங் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. திருவோண நட்சத்திரம் பெருமாள் கோயில எப்போ இரவு தங்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நட்சத்திர டயத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வைப்பாங்க. அப்போ இந்த திருவோண நட்சத்திர நாள்ல மிக மிக அற்புதமான நாளாக இருக்கு இந்த திருவோண நட்சத்திர நாள். நீங்க இந்த திருவோண நட்சத்திர நாளை பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, சரிங்க? பெருமாள் கோவிலுக்கு போங்க. ஈவினிங் டயத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த துளசி மாலைகள் போடுங்க. மகாலட்சுமி அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாலை, தாமரை பூ வாங்கி கொடுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று சித்த யோகங்க, மிக மிக சிறப்பு. நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் தெற்கு. தைலம் பரிகாரமாக தைலத்தை அதாவது எண்ணெயை கோவிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க. மேஷம், தொழில் தொடர்பான எண்ணம், வேலை தேடும் முயற்சிங்க, சரிங்களா? தொழில் தொடர்பான எண்ணங்கள், தொழில வேற லெவல்ல மாறும். நம்ம என்னென்ன பண்றது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எல்லாமே அந்த ஒரு எண்ணம் வரும். அதே டயத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த டயத்துல வேலை தேடும் முயற்சிகளில் இறங்குவீர்கள். ரிஷபம், தந்தையால் நன்மை, கோவில் தொடர்பான வேலைகள். ஓகேங்களா? உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா கோவில் தொடர்பான வேலைகள், பக்கத்துல கோவில் இருக்கும், அந்த கோயில கும்பாபிஷேகமோ சம்திங் ஏதோ வரப்போற கார்த்திகைக்கு பாத்தீங்கன்னா சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது தொடர்பான வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க. மிதுனம், எதிர்பாராத வருமானம், பேச்சுக்களால் சிக்கல்கள் இருக்குங்க. ஓகேங்களா? எதிர்பாராத வருமானம் இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா பேச்சுக்களால் சிக்கல்களும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாவே சின்ன சிக்கல்கள் வந்துடும். ஏதாவது நம்ம அவங்க ஒண்ணு கேட்பாங்க, நம்ம ஒண்ணு சொல்லுவோம், கரெக்டா தான் சொல்லுவோம், இருந்தாலுமே அதன் மூலமாக ஒரு சிக்கல்கள் வரும். அப்போ அவங்க எதிராளிகள் ஏதாவது கேட்கும் போது ரொம்ப கவனமா பேசுங்க. இன்று பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அப்ப மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று. கடகம், நண்பர்களும் உதவி கேட்கும் எண்ணம், கூட்டு தொழில் சார்ந்த வேலைகள். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்கள்ட்ட உதவிகள் கேட்பீங்க. அது வேலை தொடர்பான விஷயம் வந்தாலும் சரிதான், இல்ல கடனே வச்சுக்கோங்களேன். எப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்பா, இந்த அமௌண்ட் எனக்கு வேணும், நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த வேலைகள், எப்படி கூட்டு தொழில் கரெக்டாக நடந்துட்டு இருக்கா அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே அனலைஸ் பண்ணுவீங்க. அது சார்ந்த வேலைகள் இன்று உண்டு. சிம்மம், வேலை சார்ந்த பயணம். அதே டைம் பார்த்தீங்கன்னா உடல் நலனில் கவனம். ஒரு வேலை தொடர்பான ஒரு பயணம் போவீங்க, சரிங்களா? அதே டைம்ல பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த கவனத்தை வச்சுக்கோங்க. உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் இருந்ததுன்னா ஒன்றுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கன்னி, பூர்வீகத்தால் லாபம், பதவி உயர்வுகள் உண்டுங்க. ஓகேங்களா? பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள், ரொம்ப நாளா வராம இருந்த பூர்வீக சொத்துக்கள் இன்னைக்கு உங்களுடைய கைகள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே டைம் பாத்தீங்கன்னா வேலை பார்த்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள் இன்று உண்டு. துலாம், ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம். ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக அமைகின்றது. யாருக்கு? துலாம் ராசிக்காரங்களுக்கு. அப்ப ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. சரியா நமக்கு இந்த பிசினஸ்ல கரெக்டா போகுதா, கரெக்டா ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா நினைச்சிருந்திருப்பீங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா? விருச்சிகம், வீடு மாறும் எண்ணம், நன்மைகள் தேடும் முயற்சி. ஓகேங்களா? வீடு மாறும் எண்ணம், வீடு ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கோம், ஒரு வீடு மாறலாமா, வீடு மாறுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் இன்னைக்கு வரும். அதே டேல பாத்தீங்கன்னா நன்மைகள், நல்ல நல்ல விஷயங்களை தேடி போவீங்க இன்னைக்கு. தனுசு, பேச்சுக்களால் தொந்தரவு, எதிர்பாராத லாபம். அதாங்க, நம்முடைய பேச்சுக்கள் மூலமாவே சின்ன சின்ன தொந்தரவுகளும் உங்களை தேடிக்கொண்டு வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள், தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் இன்று உண்டு. மகரம், வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள், கூட்டு தொழில் எண்ணம். ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இன்னைக்கு உங்களுடைய மனசுக்குள் வரும். கும்பம், வேலை சார்ந்த பயணம், தொழில் விரயம். ஓகேங்களா? வேலை சார்ந்த பயணம், ஒரு வேலை தொடர்பாக வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க, அது சார்ந்த ஒரு பயணம் இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழிலில் விரயம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்று கொஞ்சம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிசினஸ் பண்றாங்க, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மீனம், வியாபாரம் லாபம், காரிய வெற்றிகள்ங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபம். அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய செயல்களில் எல்லாத்திலையுமே வெற்றிகள்.
இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.